ஆரம்ப கல்விக்கும் உயர்நிலை கல்விக்கும் ஓராண்டு அல்லது ஈராண்டு ஆசிரியர் படிப்பு அவசியமாகிறது. ஆனால் அந்த கல்லூரிகளுக்கு அந்த கட்டாயம் இல்லை. அஞ்சல் வழி கல்வியின் மூலம் மருத்துவ படிப்பை படித்த ஒருவரிடம் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் மாணவனுடைய நிலை எவ்வளவு மோசமானதோ அதைவிட மோசமாக இருக்கிறது ஆசிரியர் படிப்பை அஞ்சல் வழி கல்வியின் மூலம் படித்த ஆசிரியர்களிடம் செல்லும் மாணவர்களினுடைய நிலை என்பதே இன்றைய நிலை. சுதந்திரம் பெற்ற அன்று இந்த நாட்டிலே 26 பல்கலைக்கழகங்களும் 695 கல்லூரிகளும் மட்டுமே இருந்தன. இன்று 35,539 கல்லூரிகளும் 700 பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. இதிலே 30,000 கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள். சமீபத்திலே அரசாங்கம் செட் நெட் போன்ற தேர்வுகளை நடத்தியது. செட் என்ற தேர்விலே 3% ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றார்கள். நெட் என்ற தேர்விலே 7 லட்சம் பேர் எழுதினார்கள். ஆசிரியர்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும். 1544 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றார்கள். 1% குறைவு. கொத்து கொத்தாக ஆசிரியர்கள் ஃபெயில் ஆவதை பார்த்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டுமல்ல மாணவ சமுதாயமே அதிர்ந்தது. இதில் வேடிக்கை என்ன என்றால், தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய ஆசிரியர்கள் கேள்வியினுடைய தரத்தை, பரீட்சையினுடைய தரத்தை குறைக்குமாறு போராடினார்கள். நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? உலகத்திலேயே உயர்ந்த தரமான மாணவர்களை உருவாக்குகிறது பின்லாந்து நாட்டினுடைய கல்வி முறை. எப்படி தெரியுமா? எடுத்தவுடன் ஒரு மாணவன் கல்லூரிக்குள் கால் எடுத்து வைக்க முடியாது. ஆசிரியனாக 7 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி பெற்ற பிறகுதான் அவன் வகுப்பறைக்குள்ளே நுழைய முடியும். இதை சிந்திக்க வேண்டியது அரசாங்கமே. அதனால்தான் அவர்களால் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்க முடிகிறது. டைம் வேர்ல்டு ஹையர் எஜுகேஷன் என்ற உலகத்தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு கல்லூரிகளினுடைய தரத்தை நிர்ணயித்து கல்லூரிகளினுடைய தரவரிசையை பட்டியலிட்டது. முதல் 200 கல்லூரிகளில் இத்துணை கல்லூரிகளை அதிகமாக கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டிலிருந்து ஒரு கல்லூரி கூட இல்லை. ஆனால் அதே நேரத்திலே நம்மை விட சிறிய நாடுகளான ஆசிய கண்டத்திலே உள்ள ஜப்பான், சிங்கப்பூர் குறைந்தது 3 அல்லது 4 கல்லூரிகள் முதல் 200 தரவரிசையில் இடம்பெற்றிருந்தன என்றால் அதற்குரிய காரணம் புரிகிறதா உங்களுக்கு? இதை நான் சொல்லவில்லை ஆசிரியர்களே. சுதந்திர தினத்தின் போது இந்திய ஜனாதிபதி கனத்த மனத்தோடு ஆற்றிய உரையிலிருந்து சொல்லியதை உங்களிடம் பதிவு செய்கிறேன்.